கௌதம் சீரில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்பான்னு பார்த்து கதிர் வந்து கடுப்பாயிட்டாங்க. டைனிங் டேபிளில் இருக்கிறப்ப இவன் என்னமோ கேஷுவலாக வந்து சொல்லிட்டு இருக்கான், கம்பெனியை பார்த்துக்கிறேன்னு. ஏன்டா நீ ஒரு வாட்டி கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பிரச்சனை பண்ணதெல்லாம் பத்தாதா? ஒன்னால தான் இந்த கம்பெனி இப்படி டவுனாக இருக்குது. நீ என்ன வந்து இந்த கம்பெனி வந்து டெவலப் பண்ணுற ஐடியா கொடுக்குறேன்னு நீ வேடிக்கை பார்த்தா போதும். இது எல்லாம் உன்னோட வேலை தானே எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? சரிம்மா நான் இப்படியே இருந்துடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதிர் நீ எது சொன்னாலும் கோவப்படாமல் சொல்கிறா. அவன் என்னடா எதிரி மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவன் உன் தம்பிடா, எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் பார்த்தே பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல வந்து பதவிக்காக நிற்க போகிறோமா, அந்த பதவி மட்டும் நம்ம கைப்பற்றிட்டோன்னா நம்மளை யார் வீக்குன்னு நினைக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸில் நமக்குன்னு ஒரு நல்ல பேர்லாம் கிடச்சிருங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதை கேட்டவன் வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன். டேய் இந்த மாதிரி பதவியெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், பிஸ்னஸை பார்ப்பியா இல்லை அங்கே இருக்கிற பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பியா? தேவையில்லாமல் வந்து டைவர்ட் தான் ஆகும். நம்ம தொழிலில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. எனக்கு தெரியாதா இந்த பதவி இருந்துச்சுன்னா என்ன லாபகம், என்ன சாதகம் வரும்னு? அப்பா இந்த போட்டியில் வந்து நின்று ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கேன்ப்பா, நம்மக்கிட்ட மோதவே எல்லாரும் வந்து பயப்படுவாங்க. நம்ம எதிரி கம்பெனினா தள்ளி நிற்பாங்கப்பா. நம்ம ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருக்காருல, அவர் எடுத்த கான்ட்ராக்ட்லாம் நம்ம எடுத்ததே இல்லையா? ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் இதெல்லாம் ஒன்றும் வேணாம், சும்மானே இருங்க, யாராவது நிற்கட்டும், நின்னா நல்லா தானே இருக்கும் நம்ம குடும்ப சார்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கம்பெனி நிர்வாகம்லாம் கதிர் பார்த்துக்கிட்டோம், இந்த பதவியை வந்து கௌதம் வந்து ஏற்றுக்கிட்டா ரொம்ப சீரும் சிறப்பமாக செம்மையாக இருக்கும். அப்படியா மாமா, ரொம்ப சூப்பர் ஐடியாங்கிற மாதிரி ஹேமா வந்து பேசிடுறாங்க. அந்த இடத்துல ஹேமா வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. நம்ம காவியாவும் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. தம்பி உங்களுக்கு ஜாதகம் நல்லாவே இருக்குது, நீங்கள் இந்த பதவியில் கண்டிப்பாக ஜெயிச்சு நல்ல பேர் வந்து கொண்டு வருவீங்க. நம்ம கம்பெனிக்கு அடுத்த கட்டம் வந்து முன்னேற்ற பாதைக்கு போகணும், எனக்கு நம்பிக்கை இருக்குது தம்பிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கதிர் மூஞ்சி வந்து ரொம்ப சின்னதாகிடுது. என்னடா அது, நம்ம ரோடு போட்டு கொடுத்தா இவன் எப்போ பார்த்தாலும் வந்து அதில் வேகமாக வந்து ஓடிடுறானே, என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓ இது எல்லாம் இவனோட திட்டமா, சரி சரி இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் அப்போன்னு பார்த்து கௌதம் வந்து எனக்கு இந்த பதவியெல்லாம் ஆசையெல்லாம் இல்லைம்மா, அவனே நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், காவியை நினச்சி அவன் வேறு வேதனையில் இருக்கான் கதிர். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவனும் இந்த மாதிரி பதவியெல்லாம் அட்டன் பண்ணி 4-5 சக்ஸஸ் பண்ணனா நிச்சயம் இதுலேருந்து அவன் வெளியில் வந்துடுவான். அத்தை அப்போனா நான் அவருக்கு தொல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைம்மா, அவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்து இப்போதைக்கு இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது சரியாகணும்னா இது மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நம்ம ஜெயிச்சு காட்டணும், ஜெயிச்சு காட்டி வாழ்க்கையில் சாதிச்சு காட்டணுமா, அது மாதிரி பண்ணாதான் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சண்டை சச்சரவு இது எல்லாம் போகுங்கிற மாதிரி எமோஷனலாக வந்து சொல்கிறாங்க நம்ம ஜெயாமா. ஆமாம், காவியை விட்டு நான் தள்ளி வந்தாலே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிடுவேன். இந்த வாட்டி அந்த பதவியை வந்து ஜெயிச்சிருவோம்மா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. கங்க்ராட்ஸ் கதிர், ஜெயிச்சிட வெளியே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயாமா அதே மாதிரி எல்லாரும் வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்லும்போது ராகினி மட்டும் சொல்கிறாங்க, நீ மட்டும் ஜெயிச்சிட்டு வாடா, நான் உனக்கு பெரிய பார்ட்டியே வைக்கிறேன். ராகினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் சித்திங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து கௌதம் வந்து எமோஷனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க ரூம்குள்ளே. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து ஃபீலிங்காக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன கௌதம் இப்படி உட்காந்துட்டு இருக்க, நீ அந்த பதவியை வந்து கைப்பற்றணும்னு ஆசைப்பட்டியா? அப்படிலாம் இல்லை, கதிர் வந்து செய்கிற செயலே சரியில்லை. அப்பாவுக்கு இந்த மாதிரி பதவி ஆசையெல்லாம் வந்ததே இல்லை. பதவி மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த பக்கம் போனோன்னா பிஸ்னஸை வந்து நம்ம நல்ல விதமாக நடத்த மாட்டோம்னு அப்பாவோட கணிப்பு. இப்போ என்றானா அவன் பதவியை பார்த்துக்கிட்டா நான் பிஸ்னஸ் பார்த்துக்கணும், நான் பதவியை பார்த்துக்கிட்டா அவன் பிஸ்னஸ் பார்த்துக்கணும், ரெண்டுமே ஒரே ஆளாக பார்க்கக்கூடாதுன்னு தான் அப்பாவோட அபிப்பிராயமாக இருந்துச்சு. ஆனால் அம்மா வந்து மாற்றிட்டாங்க நடுவில் பூந்து. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்பாவோட பேச்செல்லாம் என்றைக்குமே கரெக்டாக இருக்கும், நம்ம குடும்பம் எதை நோக்கி போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கௌதம் கலங்காதடா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி டக்குன்னு இந்திரா வந்து முத்தம் கொடுத்துட்றாங்க நம்ம கௌதம்க்கு. ஏய் அப்போனா நான் சோகமாக இருந்தால் முத்தம் கொடுப்பியா? சரி சரி நான் திருப்பியும் சோகமாகறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்தரா முத்தத்தையே காணுங்கிற மாதிரி யோசிக்கும் போது மண்டிலேயே டொயின் டொயின்னு கொட்டுறாங்க. அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு பக்கம் ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன தரேன்னு சொன்னால் இப்போ எனக்கு என்ன கொடுத்த, உனக்கு முத்தம் வேணுமா முத்தங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா. ஒரு பக்கம் ராகினி வந்து இந்த பதவியை வந்து கதிர் வந்து கைப்பற்றணும், அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி கண்டிப்பாக வந்து ஜெயா கம்பெனி வந்து டவுன் ஆக்கணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ராகினியும். அந்த இடத்துல ஜேபியும் ஒரு பக்கம் ரோஷினியை பார்க்கலான்னு சொல்லிட்டு கதிர் வந்து போகிறாங்க. ரோஷினி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீ எதுக்கடி வீட்டுக்கெலாம் வந்த? ஆமாம் நீ காவியாவுக்கு ஏமாத்துறல்ல, அது மாதிரி என்னையும் ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனைலாம் கூடிய சீக்கிரம் தீர்ந்துடும், நாங்கள் 6 மாதத்துக்குள்ளே
வீட்டுக்கு வந்துருவோம் பழைய வீட்டுக்கு. அப்புறம் என்ன சென்னையில நம்ம நிம்மதியா இருக்கலாம் தான் நான் பிளான் போட்டு திட்டம் போட்டு வச்சிருந்தேன். நீ தான் வந்து பாதியிலேயே வந்து கெடுத்து விட்டேங்கிற மாரி சொல்றாங்க. அத பத்திலாம் எனக்கு தெரியாதுடா. நீ காவியா ஏமாத்துறியா இல்லையா? அதே மாரி என்னை ஏமாத்திட்டா என்ன பண்றது? அதனால தான் நான் உன்ன கண்காணிச்சுட்டு தான் இருப்பேன். ஏய் காவியாலாம் ஏமாத்துறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஏய் என்னடா அவ்ளோ ஈஸியா வந்து பேசிட்டு இருக்க? காவியாக்கு பின்னாடி வேலியா இருக்கிறது நம்ம இந்திரா தான். அவ சாதாரணமா இருக்கும்போதே நம்மளால நெருங்க கூட முடியாது. அவளோட புத்தி கூர்மையெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஆனா இப்ப அவ ஐஏஎஸ் ஆயிட்டான்னா என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப ரோஷினி இத கேட்டோன்னே, "நீ சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அவள தான் ஆக்க விடக்கூடாதே. அதெல்லாம் கஷ்டம்டா. இப்ப கூட நம்மள மோப்பம் பிடிச்சுட்டு, பாரு ஆப்போசிட்ல இருக்கிற கோயிலுக்கு வந்து வந்திருக்கா." அச்சச்சோங்கிற மாரி பதறி போறாங்க. இனிமேட்டுலாம் இந்த லொகேஷன்ல இருக்கக்கூடாது. கார்ல ஏறுன்னு சொன்னோனே, அந்த இடத்துல வந்து கார்ல வந்து ஏறுறாங்க. நம்ம ரோஷினி அங்கேருந்து போய் சிட்டா பறந்துட்டாங்க. ரொம்ப எமோஷனலா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது! நமக்குன்னு இவ்வளோ கஷ்டம்லாம் குடுத்தீன்னா, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறப்ப, ஒருத்தவங்க குழுவுலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. "கவிதாக்கா எப்படி இருக்கீங்கங்கிற?" மாரி பேசிட்டு இருக்காங்க. சுபா வந்ததுலேருந்து, "எங்களுக்கு நிக்க கூட நேரம் இல்ல." ஆமா, அவங்க ரொம்பவே திறமைசாலி தான். "என்ன கஷ்டமா இருக்கு?" "ஆமா, கஷ்டமா தான் இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. சாமி என்ன ரொம்பவே சோதிச்சு பாக்குது. உன் கஷ்டத்த எல்லாத்தையும் சாமிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்டில் தன்னந்தனியா வரப்ப ஒரு கார் வந்து இந்திரா பக்கத்தில் நிற்குது. சாரிங்கிற மாதிரி இந்திரா வந்து சொல்கிறாங்க வேற ஏதோ ஞாபகத்தில் தான் வந்துட்டேன்னு. ஆனால் காருக்குள்ளேருந்து யார் இறங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேபி தான் இறங்குற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதடி மாசாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி